ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்துட்டு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி நான் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த நீங்கள் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், ஆனால் நாங்கள் ஓட்டு விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தேன். அது கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்கு. எல்லாருமே அந்த வீடியோ தான் பண்ணுறாங்க. சரி நம்மளும் பண்ணுவோன்ட்டு நானும் பண்ணினேன். அதுக்கு ஒரு நாதேரி வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தான், புள்ள கொடுப்பான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தான். அதுக்கு நம்ம தரமான பதில் ஒன்று கொடுத்தாச்சு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே விடலை. அவனை வந்து எந்த அளவுக்கு பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. எனக்கு விஷயம் அது கிடையாது. அந்த கமெண்ட், அந்த மாதிரி கமெண்ட் வந்துட்டு யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் கமெண்ட் போயிருக்கு. அப்போ இது வந்து உண்மையாலுமே வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஐடி பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஐடி போட்டு, அப்போ இது உண்மையாலுமே முஸ்லீம் தான் பேசுகிறாங்களா இல்லை வந்துட்டு ஃபேக் ஐடியா வந்துட்டு பேர் அந்த மாதிரி சூஸ் பண்ணி பேசுகிறாங்களா? அப்போ இதை வந்துட்டு இது வந்து நான் எந்த கட்சியுமே நான் பேஸ் பண்ணி பேசலை. நான் வந்துட்டு டிவி கேக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், என்னோட ஓட்டு வந்து டிவி கேக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதில் நான் டிஎம்கேவை வந்து தப்பாக நான் பேசலை, எந்த கட்சியுமே நான் தப்பாக பேசலை. ஒரு ஆட்சி புதுசாக வரட்டும், வேற ஆட்சி மாறட்டும், இருக்கிறவங்களே இருக்குதா எப்படி வேற ஒருத்தவங்க வரட்டும், வேற யாராச்சும் வந்தால் தானே என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு என்ன கேட்டீங்க, விஜய்க்கு வந்து அனுபவம் இல்லை, அனுபவம் வச்சுக்கிட்டா எல்லாமே ஆட்சிக்கு வந்தாங்க, வரட்டும் வந்தால் தானே தெரியும். ஒருத்தவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லது பண்ணிடல, சில கெட்டதும் இருக்குல்ல. நீங்கள் நல்லது மட்டும் பேசுகிறீங்க, கெட்டதும் இருக்குல்ல. அது மாதிரி தான் யார் வந்தாலுமே வந்துட்டு பேச தான் செய்வீங்க, பேசாமல் இருக்க மாட்டீங்க. என்னோட ஓட்டு என்னோட தனிப்பட்ட உரிமை. அதை வந்து நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அதை ஏன் வந்துட்டு அவ்வளோ வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க? எல்லா பொண்ணுகளுமே எடுத்து கமெண்ட் வந்து ரீல்ஸாக எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உன்னை மாதிரி நாதரிகள் வந்து பேசுகிறத பெருசாக எடுத்துக்காமல் அதை டெலீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதை டெலீட் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம அதை போட்டால் நம்மளை ஏதாவது தப்பாக பேசுவாங்களோ, நம்மள ஏதாவது திட்டுவாங்களோ அந்த மாதிரி நினச்சிட்டு போயிடறாங்க. நானும் அப்படி தாண்டா நினச்சி விட்டேன். எத்தனை கமெண்ட்டை நான் டெலீட் பண்ணியிருக்கேன், எத்தனை ஐடியா நான் பிளாக் பண்ணியிருக்கேன். இப்படியே அடுத்தடுத்து பேசுனா நான் என்ன தப்பு பண்ணேன்? பேசுன உனக்கே வெக்கம் இல்லை, நீ யாருன்னு உன்னால் மூஞ்சியை காட்ட முடியல உனக்கு, நீயே வெக்கம் இல்லாமல் பேசுகிற. நான் துணிச்சலாம் நான் பேசுகிறேன், என்னோட மூஞ்சியை காமிச்சு நான் பேசுகிறேன். நான் ஏன்டா பயப்படணும், நான் ஏன் டெலீட் பண்ணணுன்ட்டு தான் உன்னோட. இனிமேல் எவன் தப்பாக கமெண்ட் பண்ணாலும் அவனோட கமெண்ட்டை வந்து ரிப்ளை பண்ணி போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கீங்க, அதனால நான் பயப்பட மாட்டேன். அத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா, நேற்று நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன், அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ எனக்கு ஒரு தைரியம், நம்மளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அண்ணங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ணன் அக்கா தங்கச்சி அவ்வளோ பேர், தங்கச்சி நீ சூப்பராக பேசியிருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு பேச முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த ஒரு வீடியோ வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி போனதை வச்சு காலையில் 10 மணி வரைக்கும் அந்த வீடியோ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவே இல்லை. அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, அந்த வீடியோவே இல்லை. நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நாய்கள் அதையும் நினச்சிக்குவாங்க. அதுக்கும் கமெண்ட் வந்துருச்சு, ஏன் பயந்து வீடியோ எடுத்துட்டியா அப்படின்னு. நான் ஏன்டா பயப்படணும்? தப்பு பண்ண நீயே பயப்படல, நான் என்ன பயப்படணும்? அதனால் வந்துட்டு என்னோட சப்போர்ட் வந்து டிவி கேக்கு, அது என்னோட உரிமை. உன் வீட்டு ஆளுகளே உன் பேச்சை கேட்பாங்களான்னு தெரியாது, உன் வீட்டு ஆளுகளே நீ சொல்கிற ஆளுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு தெரியுது. அதனால உன் வீட்டை வந்துட்டு நீ பாதுகாத்து, உன் வீட்டில் இருக்கிற பெண்களை உன்னோட பேச்சை கேட்க வச்சு, உன் வீட்டில் இருக்கிற பெண்களை நீ எப்படி பேசணுமோ அந்த மாதிரி நினச்சி அடுத்தவங்கள பேசு. எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நான் கேட்பேன், திருப்பி நான் கேட்பேன். என்னையே நீ பேசுனேன் அப்படின்னா இதுக்கு மேலே அசிங்கமாக நான் உன்னை கேட்பேன். தேவையில்லாத கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட பர்சனல் ஐடி, என்னோட பர்சனல் ஐடியில் எனக்கு சம்மந்தம் இல்லாத வீடியோ எதுவுமே நான் போடலை, சம்மந்தம் இல்லாத எதுவுமே நான் பேசலை. என்னோட பர்சனலாக தான் நான் பேசுகிறேன். எனக்கு டிவிக்கே சப்போர்ட் பண்ணுறது பிடிச்சிருக்கு, நான் பேசுனேன். வரட்டும், ஒரு ஆட்சி வந்தால் தானே தெரியும் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏன் கத்துறீங்க கதறீங்க? உங்கள் பொழப்ப நீங்கள் பாருங்கள். உனக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ண பிடிச்சிருக்கோ நீ அவனுக்கு பண்ணுடா. எனக்கு டிவிக்கேக்கு சப்போர்ட் பண்ண பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கமெண்ட், நீ வந்துட்டு அல்லா வஞ்சிக்கோ, என்னங்கடா பேசு, எனக்கு புரியல, என்னங்கடா பேசுறீங்க? இதை ஏன்டா வந்துட்டு இவ்வளவு தூரம் கொண்டு போறீங்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். அதை ஏன்டா நீங்க வந்து இது எனக்கு மிரட்டுற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படின்னா டிவி கேக்கு நீ சப்போர்ட் பண்ணாத, இப்படி கெட்ட வார்த்தையில பேசினா நான் வந்து பண்ண மாட்டேன், அப்படி மிரட்டுற மாதிரி பண்றாங்க. அதனால வந்துட்டு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கிறதுனால நான் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. சப்போர்ட் பண்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்கீங்க. இந்த மாதிரி நாய்களை வந்துட்டு நான் கண்டுக்கல. இப்போ இது இப்போ வந்துட்டு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணல, ஓகே. இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? அப்ப நீங்க யார் ஆளுங்க? இப்போ எனக்கு மிரட்டி தானே நீங்க பண்றீங்க, அந்த மாதிரி தான் இருக்கு, மிரட்டுறீங்க. அந்த மிரட்டுறதுக்கு வந்துட்டு நேருக்கு நேரம் பேச முடியல. இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையில ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்க. இதுக்கு பயப்படுற ஆளு நான் கிடையாது.
அந்த உன்னோட கமெண்ட்டை பார்த்துட்டு அழுதுட்டு போய் மூலையில உட்காந்துக்கிட்டு. எனக்கு நேற்று ஒரு பொண்ணு வந்துட்டு கமெண்ட் பண்ணிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. அதில் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு முஸ்லீம் தான், புர்கா போட்டு அவ்வளோ ஒரு ஹிஜாப் போட்டு நீட்டாக பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணுவே வந்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கு, சிஸ்டர் என்னையும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு ரிப்ளை வீடியோ போடலை, பேச தெரியல, பேச முடியல. என்ன நினைப்பாங்களோ நம்ம திருப்பி பேசுனா. அதான் கிளம்புறாங்களே, அடுத்தடுத்து கிளம்புறாங்களே. நீ முஸ்லீமா, நீ புர்கா போட்டு பேசுற, முக்காடு போட்டு பேசுற, ஏன்டா முக்காடு போட்டு பேசக்கூடாதா? முக்காடு போட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கணுமாடா? எது தப்பா பேசுனமா? தப்பா எதுவும் பேசுனமா? எனக்கு வந்துட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண பிடிச்சிருக்கு, நான் பண்றேன்னு சொன்னேன். உனக்கு இதுல என்ன பிரச்சனை? நான் பண்ணதான் செய்வேன். இனிமேல் தப்பா எவன் கமெண்ட் போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து ரிப்ளை வீடியோ போடுவேன். நான் கண்டிப்பா ரிப்ளை போடுவேன். நீ பேசுற உடனே